குடிநீர் பற்றாக்குறை என்பது உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு முக்கிய பிரச்சினையாகும். மக்கள் தொகை அதிகரிப்பு, காலநிலை மாற்றம் மற்றும் மாசுபாடு காரணமாக தூய குடிநீர் தேவைகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. ஆறுகள், ஏரிகள் மற்றும் நிலத்தடி நீர்மூலங்கள் போன்ற பாரம்பரிய நீர்மூலங்கள் மாசுபட்டுள்ளன. இதனால் மாற்று தீர்வுகளுக்கான தேடல் நடக்கிறது. இந்த சவாலை சமாளிக்கக்கூடிய புதிய அணுகுமுறை ஒன்றாக அட்மாஸ்பியரிக் வாட்டர் ஜெனரேட்டர்ஸ் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சாதனங்கள் சுற்றுப்புறக் காற்றிலிருந்து தண்ணீரை வழங்குகின்றன. இந்த வீடியோவில் அட்மாஸ்பியரிக் வாட்டர் ஜெனரேட்டர்ஸ் பற்றி விரிவாக பார்ப்போம். அதற்கு முன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். அட்மாஸ்பியரிக் வாட்டர் ஜெனரேட்டர்ஸ் காற்றை அதன் பனிப்புள்ளி வரை குளிர வைத்து காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பிரித்து அதில் இருக்கும் நீர்த்துளிகளை சேகரித்து பின்பு அதனை சுத்திகரித்து குடிப்பதற்கு உகந்ததாக மாற்றுகிறது. அட்மாஸ்பியரிக் வாட்டர் ஜெனரேட்டர்ஸு 2 வகைகள் உள்ளன. ஒன்று ஏர் கண்டிஷனர் அல்லது தியமிடியர்களைப் போன்றவை. இது காற்றை குளிர வைத்து ஈரப்பதத்தை திரட்டுகின்றன. மற்றொன்று காற்றில் இருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சும் ஹைக்ரோஸ்கோபிக் பொருட்களை பயன்படுத்துகின்றன. சிலிக்கா ஜெல், ஜியோலைட் மற்றும் லித்தியம் குளோரைடு ஆகியவை அடங்கும். இந்த பொருட்கள் நீராவியை பிடிக்கின்றன. பின்னர் அவை வெப்பமூட்டும் செயல்முறை மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றன. பின்பு உறிஞ்சப்பட்ட நீராவி நீர்த்துளிகளாக மாறுகிறது. சமீபத்திய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நீர்வளத்தை அதிகரிக்க உதவுகின்றன. ஒரு மெஷினின் திறன் பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது. மண்டல வெப்பநிலை, ஈரப்பத நிலைகள் மற்றும் ஆற்றல் நுகர்வு ஆகியவை முக்கியமானவை. மெஷினின் செயல்திறன் பொதுவாக ஒரு கிலோவாட் மணி ஆற்றல் செலவில் உற்பத்தி செய்யப்படும் நீர் லிட்டர் அளவில் அளக்கப்படுகிறது. இந்த வகையான மெஷின்கள் இயங்குவதற்கு மின்சாரம் அதிகளவு தேவைப்படுகிறது. காற்றை குளிர்விக்க அதிக மின்சாரமும் அதில் இருந்து ஈரப்பதத்தை பிரிக்க குறைந்த மின்சாரமும் தேவைப்படுகிறது. அதிக ஈரப்பதம் மற்றும் மிதமான வெப்பநிலை உள்ள பகுதிகளில் அதிக அளவில் நீரை உற்பத்தி செய்ய முடியும். மாறாக வறண்டு சூடான பகுதிகளில் அதன் திறன் மிகவும் குறைகிறது. மிதமான மற்றும் ஈரப்பதம் அதிகமான கடற்கரை அல்லது தெப்பமண்டல பகுதிகளில் சிறந்த செயல்திறன் கிடைக்கிறது. இந்த மெஷின்கள் நீர் குறைபாடு மற்றும் நீர் மாசுபாடு பிரச்சினைகளுக்கு எதிராக செயல்படுகிறது. இதனை வீடுகளில், அலுவலகங்களில் மற்றும் பொது கட்டிடங்களில் நிறுவப்படலாம். இவை குடிநீரின் நம்பகமான மூலமாக செயல்படுகின்றன. இது குறிப்பாக நகர நீர் வழங்கல் குறைபாடு அல்லது மாசுபட்டுள்ள பகுதிகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாட்டில் நீர் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அதிகரிப்பதுடன் செலவை குறைப்பதற்கும் உதவலாம். பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில், பாரம்பரிய நீர் உட்கட்டமைப்பு சேதமடைந்த அல்லது அழிக்கப்பட்ட இடங்களில் இந்த மெஷின் மூலம் உடனடியாக மற்றும் நம்பகமான முறையில் தூய நீரை வழங்க முடியும். தொலைநிலப் பணிகள் போன்ற மெய்னிக் அல்லது எண்ணெய் அகழ்விடங்கள் நம்பகமான நீர் வழங்கலில் சவால்களை சந்திக்கின்றன. இந்த சூழ்நிலைகளில் இந்த மெஷின்கள் கொண்டுவரப்பட்டு நிலையான குடிநீர் தேவையை உறுதி செய்ய முடியும். அதாவது குடிநீர் பற்றாக்குறையை குறைக்க முடியும். பல நன்மைகள் இருந்தாலும் பல சவால்களும் உள்ளன. முக்கிய சவால் ஏற்கனவே சொன்னது போல அதிகளவு மின்சார தேவை. அதனால் மின்சாரம் குறைவாக கிடைக்கும் இடங்களில் இது பயனுள்ளதாக இருக்காது. மேலும் இந்த மெஷினை வாங்குவதற்கான செலவு மற்றும் தொடர்ந்து பராமரிப்பிற்கான செலவுகளை பற்றியும் கவனிக்க வேண்டும். இது பெரும்பாலும் சுத்திகரிப்பு, வடிகட்டி மாற்றுதல் மற்றும் சீரமைப்பு ஆகியவற்றை பொறுத்தது. இதனால் செலவுகள் கூடுகின்றன. வறண்ட மற்றும் சூடான பகுதிகளில் நீர்வளக் குறைபாடு மிகுதியாக இருக்கும் இடங்களில் இதன் செயல்திறன் பாதிக்கும். இந்த மெஷின்கள் குடிநீர் உற்பத்தி செய்ய வடிவமைக்கப்பட்டாலும் குறிப்பாக காற்று மாசுபாடு அதிகமாக உள்ள சூழல்களில் நீரின் தரம் மற்றும் பாதுகாப்பு பற்றிய கவலைகள் உள்ளன. நீரின் தரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை பூர்த்தி செய்ய ஆற்றல் மிக்க வடிகட்டி மற்றும் சுத்திகரிப்பு அமைப்புகள் தேவைப்படும். இதுபோன்ற சவால்களைச் சமாளிக்க ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த மெஷினை எதிர்காலத்தில் சோலார் மற்றும் காற்று ஆற்றல் போன்ற புதுமையான ஆற்றலுடன் ஒருங்கிணைத்தல் மிகவும் முக்கியமானது. சோலார் ஆற்றல் கொண்டு இயங்கும் மெஷின்கள் பல வறண்ட பகுதிகளில் கிடைக்கும்
சோலார் ஆற்றலை பயன்படுத்தி நிலைத்தன்மையை அதிகரிக்க முடியும். இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் உலகளாவிய நீர்வளக் குறைபாட்டை எதிர்கொள்ளும் ஒரு புதுமையான தீர்வாகின்றன. காற்றில் உள்ள ஈரப்பதத்தை பயன்படுத்தி தூய குடிநீரின் நிலையான மற்றும் முடிவில்லாத மூலமாக அமைகின்றன. ஆற்றல் நுகர்வு, செலவு மற்றும் காலநிலை சார்பு போன்ற முக்கிய சவால்கள் இருந்தாலும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் புதுமையான ஆற்றலுடன் ஒருங்கிணைத்தல் ஆகியவை அதிக திறனுடைய மற்றும் மலிவான அமைப்புகளுக்கான பாதையை கற்றுத்தருகின்றன. இதன் பயன்பாடுகள் பலவிதம் உள்ளன. வீட்டு மற்றும் வணிகப் பயன்பாடுகள் முதல் அவசர உதவி மற்றும் தொலைநிலப் பணிகள் வரை இந்த தொழில்நுட்பம் வளர்ந்து இது நீர்வளக் குறைபாடுகளை எதிர்கொள்ள முக்கியமான காரணமாக மாறும். ஒரு பக்கம் இயற்கையை நாசம் செய்துவிட்டு அதற்கு மாற்றாக புதிய தொழில்நுட்பங்களை நோக்கி மனித இனம் செயல்படுவதைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.